GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. AC வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் AC. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலை மாவட்ட வாரியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மாவட்டம் முட்டை நகரம் என அழைக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம். இதை பற்றி விரிவாக பேசுவதற்காக ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்ம நினைக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரபு. நாமக்கல் மாவட்டம் உங்கள் ஊர்? என்னுடைய மாவட்டம். எப்படி இருக்குது நிலவரம் இந்த முறை? நீங்கள் தான் சொல்லணும், சொல்லுங்கள். நாமக்கல் மாவட்டம் கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் உள்ளடக்கிய மாவட்டம். 2 வந்து அதிமுக கைவசம் இருக்குது, 4 வந்து திமுக கைவசம் இருக்குது. இந்த முறை கடுமையான போட்டி இருக்குன்றாங்க. ஏன்னா நாமக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதே போல் சட்டசபை தேர்தல் ஆகட்டும், நெக் டு நெக் காம்படிஷன் இருக்கும். அதிமுகவும் வலுவாக இருக்கும், அதே போகிற சமயத்தில் திமுக கூட்டணியும் வலுவாக இருக்கும்னு திமுக வலுவாக இருக்குது இல்லைன்றதை தாண்டி கொங்கு மண்டலத்தில் மற்ற ஏரியாவில் அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இங்கே வீக்காக இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் நாமக்கல் பொறுத்த வரைக்கும் திமுக மாவட்ட செயலாளர் வந்து 2 பேர் இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்குது, தங்கமணி மட்டும்தான் இருக்கார். ஸோ இந்த முறை எப்படி இருக்க போகுது இந்த காம்படிஷன்? நெக் டு நெக்காகவே இருக்க டைமும் இருக்குமா, இல்லை மாறுபாடு இருக்குமா? இல்லை, நெக் டு நெக் இருக்க தான் செய்யும். ஏன்னா திமுகவுக்கு வந்து இங்கே 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க திமுக கூட்டணி. ஏன்னா திருச்செங்கோடு வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் வந்து அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறார். அதை தாண்டி பார்க்கும்போது நாமக்கல் மக்களவை தொகுதி வந்து அவங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அவங்ககிட்ட தான் இருக்குது. திமுக இந்த 4 தொகுதியை வந்து எப்படி ஆறாக்குறது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே இருக்கிற தொகுதியை விட அதிகமான தொகுதிக்கு போகிறதுக்கான வேலைகளை தான் திமுக பார்ப்பாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது தங்கமணியுடைய சொந்த மாவட்டமாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா திருப்பி வந்து ஒரு எதிர்க்கட்சியாக தேர்தலை சந்திக்கும் போது ஒரு எதிர்க்கட்சிக்கு இயல்பாக இருக்கிற அனுகூலம், ஆட்சிக்கு எதிரான மனநிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து அவங்க திமுக விட அதிகமான தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்பில் வந்து தங்கமணியும் செயல்படுவார். கொங்கு மண்டலத்தில் இயல்பாக அவங்களுக்கு இருக்கிற சாதகம், அதே மாதிரி வந்து திமுகவுக்கு இப்போ வரைக்கும் வந்து கொங்கு மண்டலம் பெரிய அளவில் வந்து சாதகமாக உருவாகலை. ஒருவேளை தாவேக்கால விஜய் பிரிக்கிற வாக்குகளால் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குமே ஒழிய திமுகவுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் வந்து கொங்கு மண்டலத்தில் இப்போ வரைக்கும் உருவாகலை. கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருப்பூர், நம்ம எல்லா மாவட்டம் பேசும்போது சொல்லியிருக்கோம், கொங்கு மண்டலத்தில் பேசும்போது சொல்லியிருக்கிறோம். அங்கே எல்லாம் திமுகவுக்கு அந்த இயல்பான பலவீனம் வந்து இன்னும் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஏன்னா நீங்கள் அதிமுகவில் நாமக்கல்லில் வந்து தங்கமணி இருக்கிறார், ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கிறார், 2ஆம் கட்ட தலைவராக இருக்கார். திமுகவில் யார்? இப்போ தான் வந்து ராஜேஷ்குமார் வந்து இப்போ தான் ஒரு எமர்ஜிங் பேஸில் தான் வந்து இருக்கிறார். அவரும் வந்து எம்பியாக இருக்கிறனால ஒரு மாநில அரசியல் இல்லாத ஒரு சூழலுமே வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் இது திமுகவில் எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பொருத்தி பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டுக்கு பொருத்தி பார்க்கலாம், கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கெல்லாம் வந்து யார் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு அதிமுகவுக்கு எப்படி ஃபேஸாக இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு செந்தில் பாலாஜியும் போட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்து அவர் கரூர்ல இருந்து நீங்கள் கோயம்புத்தூருக்கு இறக்குமதி பண்ணி தான் இவர் தான் வந்து கொங்கு மண்டலத்தோட ஃபேஸ்ன்னு காட்டுறீங்களே ஒழிய அங்கே இருக்கிறவங்க யார்? கோயம்புத்தூரில் இருங்க, அந்த கோயம்புத்தூரில் திமுக என்னாச்சு, நாமக்கல்லில் திமுக எப்படி இருக்குது, ஈரோட்டில் திமுக எப்படி இருக்குது, ஈரோட்லேயுமே திமுகவுக்கான ஒரு ஃபேஸாக நீங்கள் அதிமுகலேருந்து வந்த முத்துசாமியை தான் காட்டுறீங்க. ஈரோடு டவுனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈரோடு மேற்கு, ஈரோடு கிழக்கு 2 தொகுதிகள் இருக்குது. அதில் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவா இப்போ இருக்கிற சந்திரகுமார் தேமுதிகலேருந்து வந்தவர், ஈரோடு மேற்கு எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்கிற முத்துசாமி அதிமுகலேருந்து வந்தவர். திமுகவினர் எங்கே போனாங்க? திமுக யாரையும் ஏன் உருவாக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வி கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு வந்து திமுகவை இன்னும் வீக்கன் ஆக்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த முறை வந்து நாமக்கல் இவங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். இவங்க அந்த நாளில் வந்து ஒன்று கூட குறையக்கூடாது. அதே நேரம் அந்த நாளை வந்து 5ஆவோ 6ஆவோ மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து பார்ப்பாங்க. இதில் 2021 ஒரு முக்கியமான இது என்னென்னா, நாமக்கல் மாவட்டத்தில் வர பரமத்தி வேலூர் தொகுதி வந்து 2016 எதிர்க்கட்சியாக இருந்தப்போ திமுக ஜெயிச்ச தொகுதி. ஆனால் அவங்க ஆளும் கட்சி ஆனதுப்போ வந்து அந்த தொகுதி வந்து தோத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சில சிக்கல்களும் இருக்குது. டஃப்பாக தான் இருக்கும் நாமக்கலை பொறுத்த வரைக்கும். திமுகவுக்கு வந்து டஃப் தான். அதிமுகவுக்கு இயல்பாக கொங்கு மண்டலத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகள், திமுக கொடுக்கக்கூடிய விவசாய கடன் தள்ளுபடி, அதை தாண்டி நெசவாளர்கள், அதே போல் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் இந்த நகைக்கடன் தள்ளுபடிலாம் கடந்த முறை வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. ஸோ இந்த முறை தேர்தல் வாக்குறுதிகளும் ஒட்டி தான் வந்து இந்த முடிவுகள் வரதுக்கான ஒரு 5 நாள் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறாங்க. அநேகமாக மார்ச் 18 நினைக்கிறேன் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகிறது. ஸோ பார்க்கலாம். முதல்ல வந்து நாமக்கல் தொகுதி எடுத்துப்போம். 2021 திமுக சார்பாக போட்டியிட்ட ராமலிங்கம், அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் அதிமுக சார்பாக முன்னாள் எம்எல்ஏ கேபிபி பாஸ்கர், அவர் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். இந்த முறை நாமக்கல் தொகுதி யாருக்கு திமுக சார்பாக? நாமக்கல்லில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சிட்டிங் எம்எல்ஏ ராமலிங்கத்துக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. போக வந்து பூபதி அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் அடிபடுது. அதே மாதிரி மகளிர் தொண்டரணியில் இருக்கிற ராணி, அவங்க வந்து சீட் கேட்குறாங்க. இதில் சர்ப்ரைஸாக வந்து உள்ளே வந்திருக்கிறது ஒரு 2 பேர் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து மாவட்ட செயலர் ராஜேஷ்குமார் எம்பியாக இருக்கிற, அவர் வந்து சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி
முன்னாள் மத்திய அமைச்சர் காந்தி செல்வன் அவர் இவ்வளவு நாள் வந்து கட்சி நீங்கள் வந்து ஒதுங்கியே இருந்தார். ஒதுங்கியே இருந்தார். கிட்டத்தட்ட வந்து ஒரு லைம்லைட்ல இருந்தே போனவர் வந்து இவர் லைம்லைட்ல திருப்பி கொண்டு வந்தவர் நம்ம அண்ணாமலையை சொல்லலாம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில், 4 வருஷம் 2020 நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் காந்தி செல்வன் தான் நீட் தேர்வுக்கான மசோதாவை தாக்கல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி செல்வனுடைய பேரை வந்து அண்ணாமலை தான் உள்ள இழுத்துட்டு வந்தார். அதுக்கு பிறகு இப்போ அவர் சீட்டு கேட்குறார். ஆனால் அவர் மேலே நிறைய அதிருப்தி வந்து அங்கே இருந்து தான் அவர் மாவட்ட அரசியலில் இருந்து திமுக நகர்த்தி இருந்து, ஸோ அவருக்கு சீட் கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்து வந்து ராஜேஷ்குமார் வந்து இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். ராஜ்யசபா எம்பியாக இருந்து அவருக்கு சீட் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் வரணும். எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய வரலாறு நான் படித்தது வரைக்கும் எம்பியாக இருந்த ஒருத்தர் ராஜினாமா பண்ணிவிட்டு சட்டப்பேரவை கொண்டு வந்தது வந்து 1967 அண்ணாவுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் யாருக்காவது நடந்தான்னு எனக்கு தெரியல. இப்போ கூட கனிமொழி மேம் எங்கே போனாலும் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட போறீங்களான்னு சொல்லி நேற்று கூட இது கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தல் வரும்போதும் நீங்கள் இப்போது திமுகவினுடைய இல்லை ஏதாவது திமுக அதிமுக 2 கட்சியினுடைய வலுவான தலைவர்கள் சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது அவங்க வந்து டெல்லி அரசியலில் இருக்கிறாங்கன்னா அவங்கள நோக்கி எழுப்பப்படுற கேள்வி தான் இது. 2021 இதே மாதிரியான விஷயம் கனிமொழிக்கு சொல்லப்பட்டது, ஆராசாவுக்கு சொல்லப்பட்டது. ஆராசா எக்மோரில் நிற்கிறாருன்னு சொன்னாங்க. ஆராசா வந்து எக்மோர் தொகுதியில் போட்டியிட போகிறாரு. அப்போ வந்து அவருடைய மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து அவங்கள பக்கத்துல இருந்தே பார்த்துக்கணுன்றதுக்காக டெல்லி வேணாலும் மாநில அரசியலுக்கே திரும்ப போகிறான்ற இந்த நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கான லாஜிக் தேடணும்ல. இந்த லாஜிக்கெல்லாம் சொல்லியே சொன்னாங்க ஆராசா வந்து மாநில அரசியலுக்கு வரப்போகிறேன். ஆனால் அப்படியான ஒன்றை வந்து திமுக தலைமை வந்து அலோவ் பண்ணல. திமுக தலைமையில் அங்கே பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எம்பி எலெக்ஷனில் நின்றுருக்கக்கூடாது, எம்பி எலெக்ஷனில் போட்டியிடாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்கிறாங்க. கனிமொழியுடைய பேர் வந்து இன்னும் அடிபடுது. கனிமொழி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ எம்பியாக இருக்கிற பலர் வந்து மாநில அரசியலுக்கு திரும்புறதுக்கான எண்ணத்தில் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே இந்தியா கூட்டணி வந்து அங்கே எப்போ ஆட்சிக்கு வரும்ன்றது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ எப்போ வந்து அவங்களுக்கு அங்கே அதிகாரம் கையில் வர்றது, ஸோ அதற்கு பதிலாக மாநிலத்தில் வந்து அதிகாரத்தை பெறலாம், இங்கே கட்சி ஆட்சி அமைச்சதுனா நம்ம அமைச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் 2021 திமுகவில் தான் நடக்கணும். அதிமுகவில் 2 மாநிலங்களவை எம்பிக்கள் வந்து சட்டப்பேரவைக்கு போட்டிட்டாங்க, வைத்திலிங்கமும் கேபி முனுசாமியும். வைத்திலிங்கத்துக்காவது 1 வருஷம் தான் டென்யூர் இருந்தது. வைத்திலிங்கத்தோட டென்யூர் வந்து 2022 முடிஞ்சது. ஆனால் கேபி முனுசாமியோட டென்யூர் வந்து அதிகமாகவே இருந்தது. அவருடைய டென்யூர் வந்து 2025 தான் முடியணும். 2019 வந்து ராஜ்யசபா எம்பி ஆனார். அவருடைய டென்யூர் வந்து முடிஞ்சிருக்க வேண்டியது 2025. ஆனால் அவர் வந்து அப்போவே அவர் 2026 முடிஞ்சிருக்கணும். இப்போ எலெக்ட் ஆனாங்க இல்லையா, இவங்க கூட தான் இதானார் கேபி முனுசாமி. கேபி முனுசாமியோட டென்யூர் வந்து 2026 இப்போ முடிஞ்சு 2020 எலெக்ட் ஆனவர். அவர் ஒரே வருஷத்தில் வந்து அவர் அந்த பதவியை விட்டுட்டு வந்து மாநில அரசியலுக்கு திரும்பி வந்தார். அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து அதிமுக நடந்தது. ஆனால் திமுக வந்து இதை எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த முறை நெக் டு நெக் காம்படிஷன் இருக்கும். சில தொகுதியில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்ற வேணும் ஒரு கட்டாயம் இருக்கும்போது கொங்கு மாவட்டங்களையும் சரி, அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி கனிமொழி, ராசா இவங்களாகட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி காம்படிஷன் நம்ம வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாகணும் ஒரு கட்டாயம் வரும்போது அதற்கான வாய்ப்பை வந்து வழங்குவாங்களா திமுக? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அப்படி இருந்தால் அவங்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. வரைக்கும் விசாரித்த வரைக்கும் அப்படியான வாய்ப்பு இல்லை. எம்பிக்கள் யாரையும் வந்து நாங்கள் மாநில அரசியலுக்கு கொண்டு வர ஐடியா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் எது வேணாலும் மாறலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் 2021 வேற ஒரு கதையெல்லாம் வந்து சொன்னாங்க. எடப்பாடி தொகுதியில் வந்து கனிமொழி போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து 2021 தேர்தல் சமயத்தில் இங்கே உளவு விடப்பட்டது அல்லது உளவுச்சு. ஸோ இது வழக்கம்தான். வேட்பாளர் பட்டியல் வெளிவர வரைக்கும் எதுவும் உறுதி கிடையாது. ஓகே, நாமக்கல் தொகுதி பொறுத்த திமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து 2 பேருடைய பேர் வந்து அடிபடுது. கேபிபி பாஸ்கர் எக்ஸ்எம்எல்ஏ 2016-21 எம்எல்ஏ வந்தவர். அது இல்லாமல் ஸ்ரீதேவி பாஸ்கரன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரும் வந்து அடிபடுது. தங்கமணிக்கும் பாஸ்கரனுக்கும் வந்து நல்ல டேர்ம்ஸ் இல்லை அப்படின்றதுனால இன்னொருத்தருக்கு வாய்ப்பு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை இப்போ எப்படி திமுக நாமக்கல் மாவட்டத்தை 2ஆக பிரித்து கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம்னு வச்சுருக்காங்களோ, அதே போல் அதிமுகவிலையும் 2 மாவட்டங்களாக கட்சி ரீதியாக பிரிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து சில காலம் வந்து தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் இல்லாமல் சில மனக்கசிப்பு இருந்தார், ஒதுங்கி இருந்தார். சில சீனியர்களுடைய மாவட்டத்தை வந்து இவரால் கை வைக்க முடியல. சிவி சண்முகம் அதே பழைய ஏதோ தான் இருக்கார். எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்களுடைய மாவட்டங்கள் வந்து இவங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட பிரிப்புக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அலோவ் பண்ணாமல் இருக்கிறாங்கன்றதான் உண்மை. அடுத்து வந்து பரமத்தியூர் தொகுதி வந்துடலாம். இங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க அதிமுக. அதில் ஒரு தொகுதி பரமத்தியூர். 2021 அதிமுக சார்பாக போட்டியிட்ட சேகர் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் திமுக சார்பாக முன்னாள் எம்எல்ஏ KS மூர்த்தி இதில் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த முறை அதிமுக சார்பாக யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? சேகர் தான் மறுபடியும் போட்டிடுவார். நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால திமுகவை பொறுத்த வரைக்கும் KS மூர்த்தி சீட்டு கேட்குறாரு. ஆனால் ஒரு புதுமுகத்தை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா திமுகவுக்குள்ளே இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் பற்றின கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஆனால்
கேஎஸ் மூர்த்திக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா தாளவாடி ராஜா, அதே மாதிரி வந்து மகிழ் பிரபாகரன் அப்படிங்கிற 2 பேருடைய பேர் வந்து பரமத்தி வேலூருக்கு அடிபடுது. திமுக கூட்டணியில் இப்போ புதுசாக இணைஞ்சிருக்கிற, முன்னாடியே திமுகவுக்கு ஆதரவாக இருந்து கூட்டணியில் இப்போ தேர்தல் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்கிற கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தனியரசு வந்து அவர் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் எம்எல்ஏ இருந்தார் நினைக்கிறேன். 2011-16 பரமத்தி வேலூர் தொகுதியினுடைய முதல் எம்எல்ஏவாக அவர் தான். அவரும் வந்து இந்த தொகுதியை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து திருச்செங்கோடு தொகுதி. திருச்செங்கோடு தொகுதியில் இப்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். அதே போல் கடந்த முறை அதிமுக சார்பாக பொன் சரஸ்வதி வந்து இங்கே போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தாங்க. இந்த முறை திருச்செங்கோடு தொகுதி ஏன்னா தாவேக சார்பாக அருண்ராஜ் கிளம்புறங்க வாய்ப்பு இருக்குது, கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது திமுக சார்பாக யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வரன் தான் மறுபடியும் போட்டிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொகுதி வந்து அவங்களுக்கான தொகுதியாக தான் இது பார்க்கப்பட்டது. நீங்கள் பொன் சரஸ்வதிக்கும் அப்போ எம்எல்ஏவாக இருந்த 2019-24 வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக எம்எல்ஏவாக இருந்தவருக்கும் வந்து பொது இடத்துல எல்லாம் வந்து பிரச்சனை வந்தது. ஸோ அதற்கு பிறகு தான் வந்து இந்த தொகுதி வந்து ஈஸ்வரன் போட்டியிடுறதுக்காகவே அவங்க தயார்படுத்திக்கிட்டு இருந்த தொகுதி மாதிரி தான் இருந்தது. ஸோ ஈஸ்வரன் தான் மறுபடியும் போட்டியிடுவார் அப்படின்னு தெரியுது. அதிமுகவில் வந்து பொன் சரஸ்வதி மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. தாவேக சார்பாக அருண்ராஜ். ஒருவேளை வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இந்த தொகுதியை வாங்கிட்டாங்க அப்படின்னா மூத்த தலைவர் KP ராமலிங்கம் வந்து இந்த தொகுதியில் கிளம்புறாங்களாம். அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து குமாரபாளையம். இங்கே வந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர் வந்து இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அதே போல் திமுக சார்பாக கடந்த முறை வெங்கடாச்சலம் என்பவர் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த முறை அதிமுகவில் தங்கமணி தான் மீண்டும் கலங்க பண்ணிக்கிறாரா? வேறு யாரும் வேட்பாளராக மாற்ற மாட்டாங்க. ஒரு இந்த தொகுதிக்கு இவங்க தான் அப்படின்றதுக்கு வந்து அந்த மாதிரி உடைக்க முடியாத தொகுதிகள் வந்து அப்படி ஃபிக்ஸான தொகுதிகள் வந்து குமாரபாளையம் ஒன்று. ஸோ குமாரபாளையத்தில் வந்து தங்கமணி தான் வேட்பாளர். திமுக சார்பாக வெப்படை செல்வராஜ் போட்டியிடுவார்னு தெரியுது. அடுத்தாக பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ராசிபுரம் தனி தொகுதி. இங்கே 2021 திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் மதிவேந்தன் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். அதே போல் அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சரோஜா அவங்க போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தாங்க. ஸோ இந்த முறை திமுக கூட்டணியில் அமைச்சர் மதிவேந்தனுக்கே மீண்டும் வாய்ப்பா இல்லை வேட்பாளர் மாற்று வேட்பாளருக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் திமுகவில் வந்து ஒரு புதுமுகம் பெரிய அளவில் வர முடியுமா? ஒரு புதுமுகத்துக்கு வந்து உதயநிதி வந்து ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஒரு அமைச்சராக்குனீங்க, அவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமான இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, டிபேட்டில் இப்படியான கேள்விகள் எழுப்பப்படும் போதெல்லாம் திமுகவினர் வந்து ஒருத்தர் உதாரணமாக காட்டினாங்கன்னா அது டாக்டர் மதிவேந்தனை தான். அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ தான். ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ முறையாக வந்து தேர்தலில் போட்டிடுறார், ஜெயிக்கிறாரு. அவருக்கு வந்து நாங்கள் அமைச்சர் பதவி திமுக கொடுத்துச்சு. அவர் வனத்துறை மாதிரியான போர்ட்ஃபோலியோலாம் வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் சுற்றுலாத்துறை இப்போ ஆயுதராவணத்துறை வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதை வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து மதிவேந்தன் இருந்தார். ஆனால் மதிவேந்தனுக்கு வந்து திருப்பி சீட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஒரு கடைசி ஒரு வருஷமாக இருந்தது. ஆனால் இப்போ அவருக்கு தான் சீட் அப்படின்றாங்க. மதிவேந்தனை தாண்டி அங்கே ஒருத்தருக்கு சீட் கொடுக்கப்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக சொல்லப்படுது. ஸோ மதிவேந்தன் போட்டிடுறதுக்கு தான் 95% வாய்ப்பு இருக்குது. வேறு சிலர் வந்து சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா இளைஞரணியில் இருக்கிற ஆனந்த்குமார் வந்து சீட்டு கேட்குறாரு. ஆனால் மதிவேந்தனுக்கு சீட் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதிமுக சார்பான யாருக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா சரோஜாவும் இப்போ அடிக்கடி கூட்டங்கள்லாம் நடத்தி தொகுதி பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க சரோஜா தான் போட்டிடுவாங்கன்னு தெரியுது. ஏன்னா இங்கே எப்படி மதிவேந்தன் சிட்டிங் அமைச்சரும் அதே மாதிரி வந்து அவங்களுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. சரோஜாவுக்குன்னு ராசிபுரம் தொகுதியில் வந்து ஒரு லெகசி இருக்குது. ஸோ சரோஜா போட்டிடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இதுவும் பாஜகவுக்கு கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது, ராசிபுரம் தொகுதி வந்து பாஜகவுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா, ஒன்று திமுகவிலிருந்து பாஜகவுக்கு போன VP துரைசாமி அவரே போட்டிடலாம். அவர் இந்த தொகுதியில் கடந்த காலங்களில் வந்து போட்டிட்டு இருக்கார். திமுக சார்பாக போட்டிட்டு இருக்கார். அவர் போட்டிடலாம். இல்லைன்னா அவருடைய மகன் பிரேம்குமாருக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படலாம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னுடைய தொகுதி அடுத்து வந்து சேந்தமங்கலம் பழங்குடியினர் தொகுதி. இங்கே வந்து 2021 திமுக சார்பாக போட்டியிட்ட பொன்னுசாமி அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருந்து இப்போது மறைஞ்சிட்டார். அதே போல் அதிமுகவை சேர்ந்த சந்திரன் என்பவர் போட்டிட்டு இருந்தார், 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த முறை திமுக கூட்டணியில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? கனிமொழி அப்படிங்கிற ஒருத்தவங்களோட பேர் வந்து அடிபடுது. அவங்க வந்து பழங்குடியினர் ஆணைய தலைவராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படலாம். சேந்தமங்கலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பழங்குடியினருக்கான 2 தொகுதிகளில் வந்து ஒன்று சேந்தமங்கலம். ஸோ ஏற்காடு சேந்தமங்கலம். கனிமொழி அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய பேர் வந்து அடிபடுது. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா LIC பாலா அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் அடிபடுது. இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து சேந்தமங்கலத்தில் வேட்பாளர் ஆகலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து சந்திரன் கடந்த தேர்தலில் போட்டியிட்டவன், அவருக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. 2016-21 அங்கே இப்போ எம்எல்ஏவாக இருந்து 2021 சீட்டு கிடைக்கலன்னு சுயேட்சையாக போட்டிட்டு சந்திரசேகருக்கு வந்து இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலாம். அவருக்கு வந்து சீட் கொடுக்கணும்னு ஒரு சுயேட்சையாக போட்டிட்டு இருந்தார். அங்கே அதிமுக வெற்றி வாய்ப்பையும் இழந்திருந்தது. ஸோ சந்திரசேகரனுக்கே வந்து மறுபடியும் இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படலாம். ஓகே, இப்போ வந்து ஓவராலாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இப்போ புதிதாக வந்துக்கூடிய கொங்கு இளைஞர் பேரவை, 2 கொங்கு கட்சிகள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா மேற்கு மாவட்டங்களில் அந்த சமூகத்தை வாக்க கவரத்துக்காக இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அதே போல் திமுக கூட்டணியும் வந்து இந்த
2 கட்சிகள் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லை இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதிமுக வெற்றி பெற்றால் அவர் முதலமைச்சர். நீங்கள் ஈஸ்வரனோ தனியரசோ அதிகபட்சம் அவங்களால எம்எல்ஏ தான் ஆக முடியும். ஆனால் அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அந்த சமூகம் நிற்குதுன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2017 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் அவ்வளவு பிரச்சனைகள் வந்தப்போ, ஈவன் கொஞ்ச காலம் மெஜாரிட்டியே இல்லாமல் இருந்தப்போவும் அந்த ஆட்சியை வந்து இங்கே நீடித்ததுக்கு காரணம் வந்து இது அதிமுகவில் மட்டும் காரணம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும் காரணம் இல்லை. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமே வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிமுக ஆட்சியை எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம சமூகத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆகிறாருன்ற தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் கவுண்டர் சமூகத்திலிருந்து முதல் முறையாக ஒருத்தர் வந்து முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்குது. கடந்த காலங்களில் வாய்ப்பு கிடைச்சவங்களுக்குமே வந்து அந்த இடத்துக்கு போக முடியல. சி சுப்பிரமணியம் மாதிரியானவங்களுக்குலாம் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் அவங்களால வந்து அதை ரீச் பண்ண முடியல. ஒருத்தர் வந்து ரீச் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது அந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது, நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுனால கட்சிகளை கடந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அந்த ஆட்சியை வந்து காப்பாற்றினாங்க. நீங்கள் 2017 பிப்ரவரியில் சட்டப்பேரவையில் அந்த பிரச்சனை நடந்ததில்ல, எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கோரும் தீர்மானம் முன்மொழிஞ்சப்போ, அப்போது திமுக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்கன்றது உளவுத்துறை சொல்கிறதுக்கு முன்னாடியே திமுகவில் இருந்தவங்க மூலமாகவே தகவல் போயிடுச்சுன்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்பட்டதும். திமுகவிலேயே வந்து அவங்களுக்கு தகவல் போச்சு இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறாங்கன்னு. அதனால தான் திமுக என்ன பண்ணாலும் சரி ரியாக்ட் பண்ண வேணாம், ரியாக்ட் பண்ணாத ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்றத வந்து அதிமுக அன்றைக்கி இது பண்ணாங்க. ஸ்டாலினே வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், நாங்கள் என்ன பண்ணாலும் அவங்க அதுக்கு அசைஞ்சே கொடுத்துருக்க மாட்டாங்க போல, அப்படி உட்காந்துருந்தாங்க. அவங்க அப்படி தான் உட்காந்துருந்தாங்க. இது என்ன ரீசன்னா, முன்னாடியே போன தகவல். நீங்கள் ப்ரொவோக் ஆகி அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கலவரமாக மாறிடும். இப்போ அது பண்ணாங்கன்னா ஒன் சைடு அமளியாக போயிடும். நீங்களும் ப்ரொவோக் ஆகி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது கலவரமாக மாறும். இதை காரணமாக வச்சு ஆட்சியை கலைக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ கடந்த காலங்கள் இது நடந்திருக்குன்றதுனால நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமியும் அன்றைக்கி இருந்த அதிமுகவும் நகர்ந்ததுக்கு காரணமே திமுகலேருந்து வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிற தகவல் வந்து இங்கே அரசியல் களத்தில் பேசப்பட்டது உண்டு. ஸோ எடப்பாடி பழனிசாமியும் இங்கே ஈஸ்வரனையும் நம்ம தனியரசையும் வந்து ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியாது. கரெக்டாக தான். பட் திமுக இதை வச்சு திமுக வந்து அவங்க எந்த விதமான ஒரு லூப் ஹோல்ஸும் இருந்துடக்கூடாது, ஒரு ஓட்டு கூட வெளில போயிடக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இவரை விட்டீங்க, ராஜ் ஒருத்தர் புதுசாக வந்தார்ல, அந்த வேட்டுவ கவுண்டர் சமூகத்துக்கான கட்சி நடத்தும், அவரையும் வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். திமுக அப்படியான ஒரு இதை வந்து பண்ணுறாங்க. அது எந்தளவுக்கு கை கொடுக்குறதுன்றது வந்து நமக்கு ரிசல்ட்டில் தான் தெரியும். இதையெல்லாம் வச்சு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை கொங்கு மண்டலத்தில் ஓவர்டேக் பண்ணிட முடியுமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா காரணம் இதுதான், எடப்பாடி பழனிசாமி அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். இங்கே திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஈஸ்வரனும் தனியரசும் அதிகபட்ச எம்எல்ஏக்கள் தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. இன்னும் சிலர் இருக்காங்கல்ல, முத்துசாமி இருக்காரு. இல்லை அது திமுக, அதெல்லாம் திமுகவில் இருக்கிறவங்க, அவங்களும் அமைச்சர் ஆவாங்க. சரி, அதிகபட்சம் அமைச்சர் தானே. அதை தாண்டி முத்துசாமியும் செந்தில் பாலாஜியும் அமைச்சராக தானே ஆவாங்க. இப்போ இங்கே அதிமுக ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு புரியும் இல்லை. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து திமுக உடைக்குதுன்றதை பொறுத்து தான் இந்த தேர்தல் வந்து கிளம்பிடும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி ப்ரோ. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. AC வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் AC.